வெல்கம் டு சுஜா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் ஃப்ரை. இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் தேவையில்லை. நம்ம காளானை கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு காளானை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 200 கிராம் அளவு. அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ கம்மியாகவோ போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள். தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. முதல்ல வாணலியில் இந்த நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் இந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கிக்கலாம். இது லேசாக வதங்கினா போதும். இது கூடவே நாம் காளானையும் சேர்த்து வதக்கிக்கலாம். காளான் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாம் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம காளானுக்கு சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை. ஆனாலும் இதில் எவ்வளோ தண்ணி வெளிவந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரட்டும். தண்ணி ஓரளவு சுண்டிடுச்சுங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். இந்த மல்லித்தூளை சேர்த்துக்கிறேன். கடைசியாக இந்த சோம்புத்தூளையும் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. மஷ்ரூம் வெந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் ஃப்ரை நம்ம இப்போது எவ்வளோ ஈஸியாக குயிக்காக பண்ணிட்டோன்னு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.